வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மருத்துவ காப்பீடை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்க்குறோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது காப்பீடுகள் தான். காப்பீடுகள் செய்யாமல் தயவு செய்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணி அதை நல்ல முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் காப்பீடுகள் எடுக்கவில்லை என்றால், அது மருத்துவ காப்பீடாக இருக்கட்டும், உயிர் காப்பீடாக இருக்கட்டும், இது ரெண்டும் எடுக்கலைன்னா நீங்கள் உழைத்த உழைப்பே வீணாக போயிடும். அதற்கு பிறகும் நீங்கள் கையேந்துகின்ற நிலை வரும். ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம மருத்துவ காப்பீடை பற்றி பேசுகிறோம். ஸோ மருத்துவ காப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது பல குடும்பங்கள் மருத்துவமனைக்கு போனதாலேயே ஏழையாக இருக்காங்க. அப்படியான நிலை வரக்கூடாதுன்னா நீங்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டியது மருத்துவ காப்பீடில் தான். ஸோ நம்ம எப்படி அந்த மருத்துவ காப்பீடை எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். யாரெல்லாம் அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாருமே எடுக்கணும். ஆனால் குறிப்பிட்டு நான் சொல்வதற்கு காரணம், இந்த கார்ப்பரேட்டில் வேலை செய்பவர்கள், கம்பெனியில் வேலை செய்பவர்கள், அவர்களும் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அவங்களும் என்ன நினச்சிக்கிறாங்க, எங்கள் கம்பெனிலே கொடுத்துட்றாங்க, நான் ஏன் தனியாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ கம்பெனியில் கொடுக்கின்ற காப்பீடு முதலில் பத்தாது. அதன் பிறகு நமக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடை கருதி இப்போவே இன்னொரு தனியாக எடுத்து வைத்துக்கொள்வது நல்லது. ஸோ ஒரு மருத்துவ காப்பீட்டில் என்னென்னலாம் பார்க்கணும். முதலில் பார்க்க வேண்டியது கவரேஜ். நம்ம ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கவரேஜில் நம்ம தயவு செய்து மருத்துவ காப்பீடு எடுக்காதீங்க. ஏன்னா இன்றைய சூழலில் ஒரு சின்ன வியாதிக்கே நம்ம 5 லட்சம் 10 லட்சம் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 லட்சத்துக்கு நீங்கள் மருத்துவ காப்பீடு எடுக்க வேண்டும். இது நீங்கள் முழுமையாக 40-50 லட்சம் எடுக்கணும் அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது. ஒரு 10 லட்சத்துக்கு எடுத்துட்டு டாப் அப் நீங்கள் ஒரு 30-40 லட்சம், முடிந்தால் ஒரு 90 லட்சம் போட்டு வைத்துக் கொள்ளலாம். ஸோ கவரேஜ் அப்படிங்கிறத நீங்கள் மிக முக்கியமாக முதலில் கவனிக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஃப்ளோட்டராக எடுக்கணுமா இல்லை தனிநபருக்காக எடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு சிறு குடும்பமாக இருக்கிறீங்க, கணவன் மனைவி குழந்தைகள், ஒரு யங் ஃபேமிலியாக இருக்கிறீங்கன்னா ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக எடுப்பதற்கு பாருங்கள். அது கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக வரும், பட் பரவாயில்லை, அது தனியாக எடுக்க பாருங்கள். ஸோ இது ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற இதில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டிசீஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கவனத்துடன் நீங்கள் பார்க்க வேண்டும். ஸோ ஏன்னா ப்ரீமியம் கம்மி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நிறையா டிசீஸஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. நம்ம வழக்கமாக இந்த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்டும் பார்க்க மாட்டோம், கையெழுத்து போட்டுடுவோம். அந்த நிலை வரும்போது நம்ம மாட்டிப்போம். ஸோ மூணாவதாக நீங்கள் கண்டிப்பாக எந்தெந்த வியாதிகள் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நாலாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை அந்த மருத்துவ காப்பீட்டில் உள்ளடங்கியிருக்கா பாருங்கள். நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம மருத்துவ காப்பீடு வாங்கினாலே எங்கே போனாலும் போய் கொடுத்துடலான்னு நினச்சிருக்கோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த ஹாஸ்பிட்டலோட டைஅப் போட்டிருப்பாங்க, அது மாறிட்டு வரும். ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, கிராம சைடில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு காப்பீடு எடுத்துருவாங்க. அவங்க ஊரை சுற்றி நம்ம அந்த மருத்துவமனைக்கு கீழே, அந்த காப்பீடுக்கு கீழே இல்லாத மருத்துவமனை இருக்கும்போது இவங்க போய் அதில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. அப்படியும் எடுக்க முடியாதுன்னு கிடையாது, கேஷ் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எப்போதுமே தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டியது 5வது பாயிண்ட் அதுதான். நாம் கேஷ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுப்பதை விட கேஷ்லெஸ்ஸாக எடுக்கணும். நம்ம போனாலே நம்மக்கிட்ட பணம் வாங்காமல் அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த மாதிரியான ஆஸ்பத்திரி உங்கள் பக்கத்தில் இருக்கணும். அது இந்த காப்பீடு நிறுவனத்துக்கு கீழே இருக்கணும். இதைத்தான் நீங்கள் 4வது பார்க்கணும். 5வது அஃப்கோர்ஸ் நான் பார்த்துட்டேன், கோபே. நீங்கள் ஒரு இதுக்காக நீங்கள் அட்மிட் ஆகிறீங்க அப்படின்னா உங்ககிட்டேருந்து எதுக்குமே காசு வாங்கக்கூடாது. அப்படியான ஒரு ப்ராடக்ட்டு தான் நம்ம பார்க்கணும். கேஷ்லெஸ்ஸாக இருக்கிற காப்பீடுகளை நம்ம விரும்பி எடுக்கணும். 6வதாக அந்த நிறுவனம் எவ்வளோ கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நிறைய நிறுவனங்கள் கிளைம் செட்டில்மெண்ட்டில் தவறு பண்ணுறதில்லை அப்படிங்கிறது வருது. ஸோ 6வதாக நீங்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ 7வது, இன்ஃபேக்ட் இதை தான் நான் முதலையே சொல்லியிருக்கணும். 7வது வெயிட்டிங் பீரியட். நிறையா வியாதிகளுக்கு வெயிட்டிங் பீரியடுன்னு வச்சுருப்பாங்க. எதெல்லாம் கம்மியான வெயிட்டிங் பீரியட் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு காப்பீடை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிகமான வெயிட்டிங் பீரியட் இருந்தால் அதை முடிந்த அளவுக்கு தவிர்த்துடுங்கள். அதே மாதிரி இந்த வெயிட்டிங் பீரியடில் ப்ரெக்னன்சிலாம் கவர் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அதையும் நீங்கள் கணக்கிட்டு கவனத்துடன் எடுக்கணும்.
ஸோ 8வது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் லிமிட் இல்லாத ஒரு ப்ராடக்டாக பார்த்து எடுங்க. ஏன்னா நம்ம அவசரத்தில் போய் அட்மிட் பண்ணும்போது அந்த நேரத்தில் நம்ம ரூம் லிமிட்லாம் பார்த்துட்டு சிந்திச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் 8வதாக கவனத்தில் கொள்ளுங்கள். 9வது லைஃப் டைமுக்கு அதை நீங்கள் ரினியூ பண்ண மாதிரியான ஒரு ஸ்கீமாக இருக்கணும். சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து அன்லிமிட்டெட் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தரேன்னு சொல்லுவாங்க. பட் அதை போர்ட்டபிலிட்டிலாம் நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ 10வது அஃப்கோர்ஸ் உங்களால் ப்ரீமியம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. பட் அடுத்தடுத்த வருடங்கள்லேயும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். மருத்துவ காப்பீடு கம்பெனிகள் வந்து 5 வருடத்துக்கு ஒருக்கா ஒரு பிளாக் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு 35லேருந்து 40 வயதில் ஒரு பிளாக் ப்ரீமியம் கொடுப்பாங்க. அப்புறம் 40லேருந்து 45 வந்து ஒரு ப்ரீமியம் பிளாக் கொடுப்பாங்க. இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களை ஃபஸ்ட்டு ஆன்போர்ட் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியமில் ஆன்போர்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, ப்ரீமியம் ஏற்றிட்டே வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ரீமியம் காப்பீடை எடுக்கணும். ஸோ இந்த 10 பாயிண்ட்டையும் பார்த்துட்டு ஒரு சிறந்த ப்ரீமியம் ஒரு காப்பீடை இன்றே எடுங்கள். நீங்கள் மருத்துவ காப்பீடுக்கெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்கக்கூடாது. இன்றே எடுக்கணும், இப்பொழுதே எடுக்கணும். இந்த வீடியோவை பார்த்த உடனே தயவு செஞ்சு எடுங்க. நன்றி.